எங்கள் வணக்கத்துக்கும் ஆராதனைக்கும் உரிய அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். உமக்கு எங்களுடைய நன்றியை போக்களாக சமர்ப்பிக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே எங்களுடைய பள்ளியினுடைய மாணவர் பொறுப்பு, அர்ப்பணிப்பு, தலைமை பதவி ஒவ்வொருவரும் இந்த பணிக்கு ஆர்வமுடன் காத்திருக்கின்றார்கள். இந்த தலைமை பொறுப்பு ஏற்கின்ற இந்த அணிவகுப்பிலே நிகழ்ச்சியிலே நாங்கள் அனைவரும் நன்றியோடும் எங்கள் கடமை உணர்வை உணர்ந்தவர்களாக இந்த நிகழ்விலே பங்கேற்கவும், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்யவும் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை உருவாக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இந்த அர்த்தமுள்ள விழாவுக்கு எங்களை அழைத்ததற்காகவும், எங்கள் விழாவுக்கு தலைமை தாங்கி விழாவை நடத்த வந்திருக்கின்ற மெஸ்டன் கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஸ்ரீ ஷெரின் வினோகா ஸ்னேகலதா அவர்களையும், எங்கள் தலைமை அண்ணல், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள், எங்கள் அனைவரையும் நீர் ஒன்று சேர ஆசீர்வதித்து எங்களை இந்த விழாவிலே புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். நன்றி இறைவா, உம்முடைய அருளால் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். உம்முடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அருட்கரம் எங்கள் மேல் எப்பொழுதும் இருந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த விழாவை தயாரித்தவர்களையும் இந்த விழாவில் பங்கெடுக்கப் போகின்ற அனைத்து தலைவர்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை வணங்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பாரத் ஸ்கவுட், பாரத சாரணர் இயக்கம். ஓகே சார். 2010 முதல் 12ஆம் ஆண்டு வரை ராஜ புரஸ்கார் அவார்டினை 16 மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்த இயக்கம் இது. இதனை வழிநடத்துகிறவர் நமது வெங்கட்ரமணா சார் அவர்கள். அடுத்தபடியாக தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக ஜூனியர் ரெட் கிராஸ் இளைஞர் செஞ்சிலுவை சிங்க இயக்கம் மற்றும் ஓவியம் மற்றும் கைவினை பொருட்களுடைய மன்றம். இதனை வழிநடத்துகிறவர் பொறுப்பாசிரியர் திருவாளர் சந்திரசேகர் ஐயா அவர்கள். மரங்கள் வளர்ப்பதிலும் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளும் மாணவர்களை உருவாக்கும் இயக்கம்தான் என்ஜிசி ஈகோ கிளப், தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம். இதனுடைய பொறுப்பாசிரியர் திருமதி ஆலிஸ் கிறிஸ்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் மண்ணிற்கு புகழ் சேர்த்த திருவிக்கா அவர்களின் பெயரை கொண்டுள்ள இம்மன்றம் தமிழ் அறிஞர்களை ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்கி மகிழ்கிறது. இதற்கு பொறுப்பாக இருக்கிறவர் நம்முடைய மூத்த தமிழ் ஆசிரியை செல்வி டாரதி செல்வமேரி அவர்கள். தமிழ் மட்டுமன்று
ஆங்கிலத்திலும் நாங்கள் புலமை பெற்றவர்கள் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் ஏற்றப்பட்ட இந்த இங்கிலீஷ் லிட்ரரி கிளப் இதற்கு பொறுப்பாசிரியராக திருமதி லூயிஸ் சந்திரகலா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாலை பாதுகாப்பு மன்றம் ரோட் சேஃப்டி பேட்ரோல் இதனுடைய பொறுப்பாசிரியர் திருவாளர் அருள் ஜோசப் பிரகாசம் ஐயா அவர்கள். ரெட் ரிப்பன் கிளப் வெஸ்லியன் பேண்ட் விழாக்களை அதிர வைக்க அணியணியாய் வரும் குழு ஹெரிட்டேஜ் கிளப் இதனுடைய பொறுப்பாசிரியர் சந்தோஷ் மோசஸ் ஐயா அவர்கள். அடுத்ததாக தேசிய மாணவர் படை வீரநடை போட்டு வரும் வீரர்களை உருவாக்கும் களம்தான் நம் தேசிய மாணவர் படை ஏர்விங். நமது சென்னை மாவட்டத்திலேயே முதல் முறையாக ஏர்விங் இருக்கின்ற நமது பள்ளியின் பொறுப்பாசிரியர் திருவாளர் கிருபைராஜ் ஐயா அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக வானவில் மற்றும் அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த படைப்புகளை உருவாக்க ஏற்படுத்தப்பட்ட மன்றம் தான் வானவில் மன்றம். பொறுப்பாசிரியர் திருமதி சாலட் நான்சி அவர்கள். அடுத்தபடியாக ரீடர்ஸ் கிளப் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட மன்றம். இதற்கு பொறுப்பாசிரியர் திருமதி நந்தினி அவர்கள். சவுண்ட் மைண்ட் இன் a சவுண்ட் பாடி என்பதன் உண்மையை உணர்ந்ததால் உருவானது ஹெல்த் கிளப். இதன் பொறுப்பாசிரியை திருமதி டெய்சி வயலட் அவர்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் மூளையின் செயல்பாட்டை தட்டி எழுப்பி பொது அறிவினை ஊட்ட ஏற்படுத்தப்பட்ட மன்றம் தான் ஜிகே கிளப். இதனுடைய பொறுப்பாசிரியை திருமதி குமாரி ஏஞ்சல் அவர்கள். செஸ் கிளப் சதுரங்க போட்டியில் அநேக பிரக்யானந்தாக்களை உருவாக்க முனைப்போடு நிற்கின்றார் நமது கிங்ஸ்லி சார் அவர்கள். அடுத்தபடியாக மாணவர்களின் உயிர் மூச்சாக விளங்கும் அனைத்து விளையாட்டுகளும் பொறுப்பாக உறுதுணையாக இருக்க வெஸ்போ கிளப் பொறுப்பாசிரியர் திருவாளர் அருண் அவர்கள். அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்ட இவ்வுலகில் கண்மூடித்தனமாக ஏமாறாமல் விழிப்புணர்வோடு இருக்க தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மன்றம்தான் சைபர் சேஃப்டி கிளப். இதனுடைய பொறுப்பாசிரியர் திருவாளர் பாலா அவர்கள். அடுத்து இறுதியாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அருமையான பாடல்களை இனிமையாக பாட பயிற்றுவிக்கும் பொறுப்பில் உள்ளவர் தான் நமது அறிவியல் ஆசிரியர் ஜான் மார்ஷல் அவர்கள். You should understand that you are a leader to yourself. How many of you can understand this? உனக்கு நீயே leader. Do you want to be a leader to yourself? Yes or no? Yes. In what way I can be a leader to myself? உனக்கு நீயே leader. You should be able to control your mind, control your spirit, control your body. Only then you can be a good human to the society. And at the same time, the institution also will be very proud of you. Right? What's the first point? You should be a leader to yourself. How many of you will be the leader to yourself? Yes, good. Thank you for your response. The second point is, my dear children, you should not lose your temper. You should not lose your temper. கோபமே வரக்கூடாது வாழ்க்கையில. Just imagine, God is not losing his temper against us, but in turn, we lose our temper against every one of the people, right? புரியுதா? உனக்கு நீயே லீடர். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது? கோபப்பட கூடாது. புரியுதா? நீ லீடரா இருந்தனா நீ என்ன பண்ணக்கூடாது? கோபப்படாம எப்படி கையாளணும்? பொறுமையா கையாளணும்.
You should be highly patient towards everyone. People will be mocking at you. People will be criticizing you. People will be passing unnecessary comments about you. But just ignore all these things. Okay? Are you getting my point? பொறுமையாயிரு. பைபிள் அழகா வேதம் சொல்லுகிறது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவாயின்னு. பொறுமையா ஓடணும். அதனால நான் படிக்க மாட்டேன், நான் டெஸ்ட் எழுத மாட்டேன், நான் ரொம்ப பொறுமையா தான் எழும்புவேன், நான் பெட்ல இருந்து காலையில 8 மணிக்கு தான் நான் பொறுமையா தான் எந்திரிப்பேன், அப்படி கிடையாது. That's not the meaning. Okay? So when you drive a vehicle, டூ வீலர் ஓட்டுறீங்க, நிறைய பேர் வர்றீங்க, ஆட்டோல வர்றீங்க, நம்ம வந்துட்டு இருக்கும் போதே, நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் போதே என்ன பண்ணுவான், திடீர்னு ஒன்று டக்குன்னு உள்ள நுழைவான். அந்த பொறுமை இல்லை. சார்ஜ் போட்டுக்கிட்டே என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க. ஏன்? பொறுமை இல்லை. நீ சாப்பிடும் போது என்ன பண்ற, செல்ல பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, சாப்பிடுற டேஸ்டும் தெரியல, சாப்பிடுற குவான்டிட்டியும் தெரியல, என்ன சாப்பிடுறோன்னு தெரியல. This is the situation of the present scenario. This is the situation that's prevailing in all the families. எல்லா குடும்பங்கள்லயும் பேரண்ட்ஸ் கஷ்டப்படுற பிரச்சனைகள் இதுதான். பிள்ளைங்க கேட்க மாட்டாங்கறாங்க. Okay? You are a leader to yourself. Right? You should be able to control your mind, control your body, control your spirit. நான் செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது என்கிற காரியங்கள் கவனமா இருக்கும். பைபிள் அழகா ஒரு வசனம் சொல்லுது, மிஞ்சின கருமங்களில் தலையிடாது. நமக்கு மீறி இருக்குதா, போகாத, பிரச்சனை இல்லை, விட்டுரு. ஓகே? இல்ல நான் போவேன், அவன் சண்டை போடுறான், என் ஃப்ரெண்ட், நான் போய் சண்டை போட்டு நான் போய் இது பண்ண. நோ, that's not your duty, that's not your task, you are not called for that. ஓகே? சோ மிஞ்சின கருமங்கள்லயும் நம்ம தலையிடக்கூடாது. Then the next point is, don't lose your value. உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, இருக்குதா இல்லையா? இன்னார் வீட்டு பிள்ளை இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல? இவன் 9th ஸ்டாண்டர்ட் பாய், இவன் 11th ஸ்டாண்டர்ட் பாய், இவன் ஜெனரல் செக்ரட்டரி, இவன் அசிஸ்டன்ட் SPL. உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. You should not lose it at any cost. எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு இடத்துல முந்தி 2000 ரூபாய் நோட்டு வந்தது, அப்படிதானே? அந்த 2000 ரூபாய் நோட்டை வச்சுட்டு ஒருத்தர் காட்டினார், இது யாருக்கு வேணும்? உடனே எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லா கூட்டமும் எனக்கு வேணும்னாங்க. உடனே அப்படியே அந்த ரூபாய் நோட்டை கசக்குனார். He just crumpled it. கசக்குனார். அப்பவும் வேணும் வேணும்னாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படி எடுத்து அப்படி சும்மா சிகரெட்டை நசுக்கிற மாதிரி என்ன பண்ணாரு, காலில் போட்டு he just stopped. அப்பவும் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ரூபாய் வேணும்னாங்க. ஏன்? Because it didn't lose its value. 2000 ரூபாய் 2000 ரூபாய் தான், பணம் பணம் தான். புரியுதா? அதே மாதிரி தான் உன்னுடைய மனமும், உன்னுடைய மனசு, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய ஆவி, உன்னுடைய சரீரம் ரொம்ப precious, ரொம்ப precious. நீ ரொம்ப precious. யாருக்கு? உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு.